தேங்க்யூ. பிரகலாதன் அவர்களுக்கு சின்ன ஒரு அன்பளிப்பு எங்கள் மூலியமா, எங்கள் ஊர் சார்ந்த எமது அன்பை ஏற்றுக்கொண்டு மட்டக்களப்பிலிருந்து வருகை தந்து மண் சரிவிலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவ்வாறான உதவிகளை செய்ய இறைவனிடம் உடன்படைத்தவர்கள் தான் இவர்கள்லாம். நிறைய இடத்துல போயிருக்கோம், இந்த அளவுக்கு யாரும் அனுசரித்தது கிடையாது. நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு கிஃப்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லி. ஸோ மலையக மக்களால் வந்து எனக்கு கிடைக்கப்பட்ட அன்பான ஒரு பரிசு. எல்லா மலையக மக்களுக்கும் உண்மையில் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. உயிருள்ள வரைக்கும் உங்களோட அன்பை வந்து நாங்கள் மறக்க மாட்டோம். வெல்கம் டு ஆர்ஜி வித் கேஜி. இன்றைக்கி வந்து நம்ம நிற்கக்கூடிய பகுதி எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மலையக மண்ணில், அதாவது பதுளை மாவட்டத்தில் யூரி எஸ்டேட் பகுதியில் வந்து நிற்கிறோம். இந்த பகுதியை வந்து எங்களுடைய சேனலில் இலங்கையில் வந்துட்டு டிட்வா புயலுக்கு அப்புறமா வந்து மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படி சொல்லி வந்து பலதரப்பட்ட காணொலிகளை உங்களுக்கு நாங்கள் காண்பிச்சிருப்போம். ஸோ அதே இடத்துல தாங்க வந்து நிற்கிறோம். எதற்காக இந்த திடீர் பயணம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆக்சுவலாக வந்து இது எங்களோட பிளான் வந்து கிடையாது. எங்களோட ஊரில் இருக்கிற எங்கள்ட்ட வேண்டப்பட்டவங்க தான் சித்தி, அவங்க வந்து அவங்கள்ட்ட ஹஸ்பண்ட் அண்ட் அவங்கள்ட்ட ஹஸ்பண்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அவங்கள்ட்ட பஸ் மாதிரிலாம் சேர்ந்து வந்துட்டு அந்த நாட்டிலேருந்து உடுப்புகள் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படி சொல்லி ஆசைப்பட்டிருந்தாங்க போல். ஸோ வந்து அதை வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 100 பேருக்குரிய மாதிரி அந்த உடுப்புகள் வந்து கொடுத்துட்டு 100 பேருக்குரிய மாதிரி சமைச்சு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து பண்ணியிருந்தாங்க. அதற்கு வந்து நம்மளோட ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. என்ன சொன்னால், மலையத்தில் நம்ம பல பகுதிகள் வந்து பார்த்துருந்தனால அவங்களுக்கு ஒரு ஏரியா வந்து செலக்ட் பண்ணி தரட்டுமா அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே சமயம் நாங்கள் தான் அவங்கள வந்து இங்கே கூட்டி கொண்டு வர வேண்டியதாக வந்து இருந்தது. அந்த வகையில் தான் இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ டிட்வா புயலுக்கு அப்புறமா அவங்க பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அந்த நிலைகளை காண்பிச்சிருந்தோம். பல மாதங்களுக்கு பிறகு இவங்களோட வாழ்க்கை நிலை இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள். ஸோ வந்து நாங்கள் எத்தனை மணிக்கெலாம் அங்கேருந்து கிளம்பி வந்தோம், எப்படி வந்து வரும்போது வழியில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து ஒரு விளக்கா முன்னாடியே நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கண்டினியூவாக நீங்கள் பார்த்துக்கொண்டு லாஸ்ட் வீடியோ வரைக்கும் வந்து பாருங்கள் என்ன நடக்கு ஏது நடக்கு அப்படி சொல்லி. அண்ட் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பட்டியை கொண்டு சைடு வைக்கணும். கார்கூல பட்டி வர மாதிரி பட்டி வந்து அந்த பட்டி வச்சு விட்டோம். இப்போ என்னது அவசரப்பட்டு சின்ன பட்டி இது வந்து நீங்கள் அந்த பட்டி வைக்கலாம், ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்குது வச்சு போட்டு நானும் யோசிக்கல. எடுத்த என்ன தூக்கிட்டு வாரா அங்கே வர அங்கே வர பின்னுக்கு நல்லா லோட் அடிக்க வண்டி ஏற்றத்துல நிற்க மாட்டா இறங்கி தள்ள நேரண்டா. சரியா அப்படிலாம் நிற்க ஏன்னா ப்ரோ எவ்வளோ ஏற்றத்தை பார்த்துருப்பாங்க, ரோட்டு செஞ்சுருப்பாங்க. ஓகே தானே இப்போ ரோடு கொஞ்சம் முடிஞ்சிருக்குதானே வளைவடி இல்லை தானே தெரியாது. கடைசியாக நம்ம வந்தது அப்புறம் போகலையே போகல ரீசெண்ட் அண்ணா ஆகணும். ஆனால் அப்படி தான் ரோட்டெல்லாம் இருக்கேன்னா எதுவும் செய்யலைன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தா தான் தெரியும் எத்தனை கிலோ தெரியாது. வண்டி ஏறும் டவுட்டாக தான் இருக்கு. நீ சொன்னது இப்போ எனக்கு யோசனை வருது. ஏட்டா இன்னும் இருக்கு. இறங்குறேன் இதோட பார்த்தீங்கன்னா இப்போ டைம் சரியா 5:41. பதுளை போகிற வழி தான் இப்போ. ஆனால் முன்னுக்கு என்ன வாகனம் வருது, யானை ரோட்டு வரையுது, என்ன நிற்குதுன்னு ஒன்றுமே தெரியுது இல்லை. அவ்வளோ பனி பெய்யுது. சிலங்காலம் தெரியும் இப்போ சரியான பனி பெஞ்சோன்னு இருக்குது. நைட்டு 6 மணியானாலே பனியாக தானே இருக்குது. இப்போ காலையில் நாங்கள் வெளிக்கிடும்போது அவ்வளோ பனி இல்லை. இப்போ என்ன டைம் 6 மணியாக போகுது, 5:41. ஆனால் சரியான பனிமூட்டம் இருக்குது, வானமே தெரியுது இல்லை. இடையில் அடிச்சிட்டோம் ஒரு இடத்துல நின்று தான் வந்து போகிறோம். பனியை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி.
கண்ணை கட்டுறது வரதுக்கு. இதோட மோசமாக இருந்தது அங்கே, ஏன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நீங்கள் தூங்கிட்டீங்க brother. நான் அந்த ஷொட்டை எடுத்து கதைச்சிருக்கேன். கதைச்சிருக்கீங்களா? ஓகே 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 ஓகே. ஆக்சுவலாக நான் நேற்று கொஞ்சம் லேட்டாக தான் தூங்குனது. அப்போ அப்படியே வந்து கண்ணை மூடியாச்சு. ஸோ இந்த இடமெல்லாம் வந்து பைக்கில் போகும்போது நல்லா போகிறது தான். பைக்கில்னா நித்திரோல்றது ஒரு காலம். போய் சொல்லக்கூடாது. என்ன சொன்னா உங்களுக்கு ஓடுறதுக்கு டிரைவர் இருந்தால் நீங்கள் நித்திர ஒல்லுவேன். போய் சேரும் முதல்ல கனநாள் தான் போய் அண்ணாவும் ரீசெண்டாக போனோன்னா நான் ரோடுகள் எதுவும் செய்யலையா பழையபடி தான் இருக்கு அப்படி சொல்லியிருக்கான். தெரியல எப்படி இருக்குன்னு சொல்லி அதே ரூட்டால் தான் நம்மளும் போகிறோம். கண்டினியூவாக போய் பார்ப்போம் இன்னும் எதுன்னு சொல்லி. ரொம்ப நாளைக்கு பிறகு வந்திருக்கும். முதல்ல வரும்போது அப்படி மழை பெஞ்சிருந்ததுனால இதெல்லாம் வந்து ஈரழிப்பாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல வெயில் கொளுத்திட்டுருக்கு. ஆனாலும் கிளைமேட்டை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே என்ன தான் வெயில் அடித்தாலும் பயங்கர கூலாக இருக்குது, நல்ல கூலாக இருக்குது. ஸோ என்ன சொன்னால் அங்கே வந்து வாகனத்தை நிப்பாட்டி வச்சுருக்கிறோம் மேலே. என்ன சொன்னால் கீழே வந்து ஏதோ மரம் என்ன வறுத்துட்டு இருக்காங்களா. அப்போ அதை கொஞ்சம் கிளியர் பண்ணதுக்கப்புறமா வாகனத்தை கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கீழே தான் போகிறோம், போய் பார்ப்போம் நிலவரத்தில் இருக்குன்னு. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சரி ஓகேவா? இப்போ காரு இன்னும் வருது. ஓகே, அது போனது பிறகு எடுக்கலாம் தானே. ஓகே. சிக்கன் வாங்கணும்னு சொன்னால் எங்கே போகிறது? சொன்னீங்களா? ஓகே. இந்த கார்னு வருது. இந்த கார் வந்து மேலே போனதுக்கு அப்புறமா வந்து நம்ம பேனர் சொன்னால் இங்கே 2 வாகனம் ஒரே ரோட்டில் வந்து போகலாது. ஸோ இப்படி இடம் விட்டு தான் வந்து போகணும். அதனால் அந்த கார் போனதுக்கு பிறகு வந்து நம்மளோட வாகனத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்படியே பாரு நிறைய வழியில் வரும்போது நிறைய அந்த பழைய நாங்கள் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் காண்பிச்சிருப்போம் தானே, அந்த ரோடெல்லாம் உடைஞ்சிருந்தது. அதெல்லாம் இன்னும் கூட வந்து கிளியர் பண்ணலை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலைப்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு நிறைய இடங்களில். அண்ட் இங்கே கூட மரமெல்லாம் வெட்டி கிளியர் பண்ணுறாங்க. ஆமாம், இனி வருவாங்க அவங்க வர. அப்போ அந்த இந்த வழி சரியாயிட்டு தானே என்ன? ஓகே. முதல்ல நாங்கள் ஃபேக்ட்ரிக்கு போனது வந்து இந்த வழியால், இதால் ஃபேக்ட்ரிக்கு போகிறது. இப்போ நம்ம இப்போ மேலே போகணும். பாருங்கள், எல்லா மரத்தையும் கடிச்சு விட்றாங்க. ஓகே, வாகனம் வந்துட்டுருக்குது. எப்படி சுகம்? நல்ல சுகமா? மேலே எல்லோரும் ஓகே நல்லா இருக்காங்களா? சிக்கன் மட்டும் போட்டு சொன்னால் என்ன பண்ணுவோம்? என்ன சொன்னால் பேன் கொண்டு போய்ட்டு திரும்ப கொண்டு வரல பக்கத்துலையா இல்லை தூரம்? ஓகே, பைக்கில் போட்டு. ஆஹா, பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. எல்லாம் பயணம் போகிறதுன்றது வந்து கஷ்டம். இன்னும் அப்படியே தான் இருக்கு. நாங்கள் பைக்கில் வர்றதே பயந்து வர்றது. இப்போ இப்படி பெரிய வாகனங்கள்லாம் கொண்டு வர்றதுன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுது? ஸ்லோவாக இருக்குது, என்ன பண்ணுறது? பத்தாக்குறைக்கு பக்கத்து நாட்டில் சண்டை பிடிச்சிட்டு அண்ணன் போய் சொல்லக்கூடாது. கொடுத்துட்டாங்களா? என்ன பண்ணுறது? மேலே பண்ணியிருக்காங்களா? இல்லைன்னு தவறு. ஆமாம், அப்போ மேலெல்லாம் பண்ணியிருக்காங்களா? அதெல்லாம் செஞ்சுட்டேன்.
என்ன செய்யறது, நம்ம நாட்டையும் பார்க்கணும், பக்கத்து நாட்டில் சண்டைன்னு வந்து அவனுங்களும் வந்து பக்கத்தில் நிற்கும் போது அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட்டை பார்த்தீங்களா, வரும்போது ஹோட்டல் அடித்து சாப்பிடணும்னு சொல்லி எங்களுக்கு முடியல, இங்கே வந்து சேரணும் அப்படின்னு தான் இருந்தோம். ஆனால் வந்தோடனே அவங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. டீ, வாழைப்பழம், பிஸ்கட், கேக் அப்படி சொல்லி அடிக்க வச்சுருக்காங்க. போன வாட்டி நாங்கள் ஈவினிங் நைட் ஆகிட்டு வந்து சாமான் கொடுக்கும்போது அந்த டைமில் கூட வந்து எங்களுக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்னும் நாளைக்கு வந்துட்டு சாப்பாட்டுக்கு வாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு நேரம் இருக்காது, போக வந்து அவங்களுக்கு நம்ம குடைச்சல் கொடுக்கக்கூடாது. இது பண்ணது அவங்க பெரிய விஷயம், இது கூட வேணாம் அப்படி சொல்லியிருந்தோம். பட் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அதுக்கிடையிலே. ஸோ நாங்கள் தேங்க் பண்ணி ஆகணும், அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வந்து இப்போ கையை வைக்க போகிறாங்க. ஓகே, சாப்பிடுங்க அப்புறம் உங்களையும் தான். அக்கா நன்றியாமாக்கா. பார்த்தீங்கன்னா அண்ணாக்கள் தான் வந்து ஃபுல் ஹெல்ப்பு. அப்போ இன்றைக்கு அண்ணாக்கள் வேலை லீவ் எடுத்துகிட்டு நிற்கிறீங்க. நன்றி நன்றி, மிக்க நன்றி. என்ன சொன்னால் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் சொன்னேன் அந்த டீ பார்ட்டின்னு, அதுக்கப்புறம் வந்து அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேறு சாப்பாடு எடுத்து வச்சுருக்காங்க, டிஃபன் எடுத்து வச்சுருக்காங்க. ஐயோ வேண்டாத இல்லை இதெல்லாம், எங்களுக்கே ஒரு மாதிரி குடைச்சல் கொடுக்குற மாதிரின்ற மாதிரி இருக்குது. அண்ணாலாம் வந்து அங்கே தான் ஒர்க் பண்ணுறப்போல அந்த ஹோட்டல் அது வேலை செய்கிறது. அப்போ இன்றைக்கி வந்து அண்ணாக்கள் நம்மளுக்கும் அப்படி லீவ் எடுத்துகிட்டு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, பெரிய விஷயம். என்ன சொன்னால் இதுக்கும் இன்றைக்கி இந்த நடக்கிற இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, என்ன நடக்க போடுறது தெரியாது. எல்லா அரேஞ்ச்மெண்ட் வந்து அவங்க சித்தி அவங்களுக்கு தான் வந்து நான் சொன்ன மாதிரி. ஸோ இப்போ தக்காளி, நாடங்காய், இது என்னென்னு சொல்லுவீங்க இங்கே? சுரக்கான்னு சொல்லுவாங்க, எங்கள் பக்கத்தில் நாடங்காடு சொல்லுவோம். ஸோ நாடங்காய், கிழங்கெல்லாம் போட்டு வந்து ஒரு சாம்பார் மாதிரி வச்சுட்டு அடுத்து சிக்கன் கறி, 2 கறி தான் பெருசாக பிளான் பண்ணலாம் அவங்க. ஓகே, நாங்கள் அப்போ ஏரியாவுக்குள்ளே போய் பார்த்துட்டு வரோம். என்னண்ணா இப்பயும் அப்படியே தான் இருக்கா இல்லை அப்படி தான் இருக்கா? அடக்கடவு, சரி அதை அப்படியே பார்த்துட்டு வரும். அதுக்கப்புறம் இப்போ கவர்மெண்டெல்லாம் வந்து என்ன சொல்யூஷன் சொல்லியிருக்காங்கண்ணா? ஒன்றும் சொல்லலை. வந்து பார்த்துட்டு சொன்னாங்க ரிப்போர்ட் வந்துருந்துச்சு. வந்துட்டா ரிப்போர்ட் வந்துட்டா? என்ன சொல்லியிருக்கு ரிப்போர்ட்? கொடுத்தாங்க எல்லாத்துக்கும். அப்போ நீ தங்கியல அதுக்கு? அப்போ உங்களுக்கு இடம் வேறு இடத்துல தர சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. எவ்வளோ காலத்தில் தருவாங்கன்றதெல்லாம் இல்லை, அது சொல்லலை. ஓகே, ஆனால் இப்படி தான் சில இடங்கள் வந்து முதல்ல ரெட் மார்க் கொடுத்தும் அந்த இடத்துல தங்க வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு இப்போ ரிப்போர்ட் வந்துட்டு இப்போ ரெட் மார்க் தான். ஓகே, ஸோ வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு வந்திருக்கோம். நம்ம அந்த ஏரியா போய் பார்த்துட்டு வரோம். முதல்ல எங்கள்கிட்ட சேனலில் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் அது என்ன நிலைமையில் இருந்துட்டு சொல்லி. பட் இப்போ வந்து அதே நிலைமையில் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. போய் பார்த்துட்டு வரலாம். பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் என்று சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதாவது அப்படியே இருக்குது. ஆனால் அந்த ரோட்டு மட்டும் வெட்டி விட்டுருக்காங்க. ரோட்டு வெட்டி விடுறேன்னு சொன்னால் போய் வரக்கூடிய மாதிரி 2 பக்கம் ஏசிபியால் க்ளீன் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அதில் போய் வரலாம். ஆனால் நிலைமை மாறல, அதே தான். ஸோ இதுக்கு மேலே இனி இவங்க இந்த இடத்துல தங்கல. என்ன சொன்னால் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, அதில் ரெட் மார்க் தான். ஸோ ரெட் மார்க் கொடுத்த இடத்துல வந்து அவங்க வந்து இருக்க முடியாது. வேறு இடம் வந்து தர்றதா சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அது எப்போ சரி வரும் அப்படிங்கிறது தெரியாது. இதெல்லாம் வந்தேன்னா வந்து ஒரு டீச்சர் சார் அவங்கள்ட்ட இருந்த வீடு நேற்று 5 இதே வந்து பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து முன்னாடியே காமிச்சிருந்தோம். நிலைமையில் இருக்கு பாருங்க. இது பார்க்கும் போது பெரிய இது மாதிரி இருந்து இந்த ஏரியாவை மட்டும் லைட்டாக கிளியர் பண்ணிருக்காங்க. அதான் ரோட்டு வெட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. என்ன சொன்னால் நம்ம அந்த டீச்சர் அவங்க சொல்லிவங்களே இதில் வச்சு தான் நம்ம வீடியோ எடுத்தோம். ஓஹோ, முதல்ல சேராக இருந்து என்னடா அது சேராக இருந்து, ஆனால் கொஞ்சம் பெரிய இடமா இருந்து இப்போ சின்ன நம்ம இது தெரியுது எனக்கு. ஏற்கனவே சொன்னால் கீழே உரமாக இறங்கி இப்படி இறங்கி இருந்ததால ஏன்னா மண் கூட இருந்தது, ஏன்னா அதை வெட்டி செஞ்சுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல காண்பிச்சேன் நாங்கள் வந்து ஒரு வீடே இல்லை, அடையாளமே இல்லை. வீட்டையும் மொத்தமாக கொண்டு வந்த இதெல்லாம் வந்து மேலே இப்படி. இப்போ இது இந்த பிரச்சனையை பார்க்காதவங்களுக்கு எடுத்து வந்தால் நார்மலான இடம் மாதிரி உங்களுக்கு தெரியும். அந்த டைமில் பார்த்தா தான் இது என்ன, இது ஸ்கூலில் பாதி போயிட்டு பாதியாக இருந்தோம். நாங்கள் வரும்போது ஃபுல்லாக சேரு இப்போ காஞ்சிருக்கு. முதல்ல வந்து காலை வைக்கலாது பலகை கல் போட்டு அதுக்கு பின்னால் தான் ஏறி நடந்து வந்து அந்த 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 இடத்த பாருங்கள் வந்து சேரு பறந்து, அதாவது மேலேருந்து வந்து அடித்து வந்து அந்த
விட்டுறது. இதுக்கு மேலே வந்து அப்படி அது வரைக்கும் அடிச்சிருந்தோம். அது இன்னும் கிடக்கணும் கொஞ்சம் கிளியர் பண்ணி அதெல்லாம் அப்படியே கிடக்கு. அதே மாதிரி நிறைய பேர் அங்கே பின் வீடு இப்போ எல்லாத்தையும் என்ன காண்பிச்ச விஷயத்தை வந்து திரும்ப காண்பிக்க முடியாது தானே. அதனால தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பழைய வீடியோ எங்களோட ஆர்ஜே தமிழா சேனலில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. பாடசாலை கீழே இருக்குது பாடசாலை பார்த்தீங்களா. ஐயோ இப்போ இந்த பிள்ளைகள் வலுக்கெல்லாம் பள்ளிக்கூட போய் வரதுன்றது வந்து கஷ்டம். இப்போ தூரத்து அங்கால தான் அப்படியே கிடக்குதுண்ணே. ஆமாம், இப்படி அடிச்சு அதுக்குள்ளே வந்து இது வச்சுருப்பாங்க. எல்லாம் போயிட்டு எல்லாம் மொத்தமும் காலி. இந்த சிவத்தோட வந்து அடிச்சிருக்கு. நான் இதுக்குள்ளால முதல்ல எட்டி பார்த்தேனே, உங்களால் எட்டி பார்த்தேன் நம்ம அது இதுக்குள்ளால கல் போட்டு எண்ணெயை போட்டு தான் எட்டி பார்த்தேன். அதுக்குள்ளே சேர மாதிரி தான் இருக்குண்ணே. சரி போவோம் ப்ரோ. வேலையை பார்த்தீங்களா, நெருப்பாக வேலை நடக்குது நெருப்பில். ஸோ இந்த பக்கம் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, அண்ட் அதே மாதிரி அந்த பக்கம் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க, ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது அவங்க தான் முழுக்க எல்லாமே செய்கிறது. பார்த்தீங்களா, இது என்ன சொல்கிறேன்னு சொல்லி தெரியல. நாங்கள் அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தால் அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எவ்வளோ பெருசான்னு பாருங்கள். காலையில் டீ பார்ட்டி ஒன்று கொடுத்தாங்க. இனி அதுக்கு பிறகு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் இது லஞ்ச் எடுத்து வச்சுருக்கான்னு சொன்னாங்க. நான் என்ன இந்த டைமில் லஞ்சுன்றாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா லஞ்சுக்குரிய வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்து வச்சுட்டாங்க. அடுத்து நாங்கள் இங்கே வேறு சமைக்கிறோம். உண்மையில் இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு மன கஷ்டமாக இருக்குது. இவங்களுக்கு நாங்கள் இது கொடுத்து கொண்டிருக்கோம்னு சொல்லி நாங்கள் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கல. பார்த்தீங்கன்னா எல்லோரும் தனித்தனி பார்சல் அத்தனை பேருக்கும் அதே மாதிரி அது மாதிரி இங்கே ஷோட்டீஸு எல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்காங்க. அதில் நாங்கள் வந்து 3 பேர் சேர்ந்து வந்து இப்போ சாப்பிட போகிறோம். டிரைவர் அண்ணா, நான், பிரசாந்த் 3 பேரும் வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சமையல் வந்து பயங்கரமாக அது நடந்து கொண்டு இருக்குது. அண்ணாக்கள் வந்து பயங்கர வெயில் கொளுத்திட்டு ஆனாலும் ஹீட்டுக்கிட்ட வந்து அர்ப்பணிப்போட வந்து அண்ணாக்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்காங்க. அந்த சைடு வந்து சாம்பார் சிக்கன் கறி ஏன்னா அது சாரி ஓகே சிக்கன் கறி. இதுக்குள்ளே சாம்பார் வைக்கிறீங்க. ஸோ அப்போது அனல் கொதிக்குது. ஹோட்டல் வேலை செய்யும்போது இப்படி தான் நின்று கஷ்டப்படுறது கேஸ் என்ன. அப்போ அது கிட்ட பயங்கரமாக ஹீட் அடிக்குது. ஓகே சாம்பாரோட வேலையும் முடிஞ்சுது. ரைஸும் போட்டுட்டிங்களா? ரைஸும் சரி. ஓகே, இந்த பக்கம் சாம்பார், அந்த பக்கம் வந்து சிக்கன் கறி சமைச்சிட்டாங்க. அங்கே வந்து ரைஸும் சரி வேகமாக வந்து முடிச்சிருக்காங்க. பயங்கர நெருப்பு வேலை. பார்த்தீங்கன்னா இங்கே நார்மலாக ஒரு சின்ன பூஜைன்னு போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு படையில் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே வழிபாடு இப்படித்தான். அருவா இது என்ன சாமிங்க? ரோதமுனி சாமியா? முனிசாமி இல்லை ஆமாம் எல்லாம் காவல் தெய்வம் முனி. அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய வழிபாடு உங்களுக்கு தெரியும். முனியாண்டி சாமி முனிசாமிக்கு வந்து ஸோ இங்கே அருவா வச்சு வழிபடுறாங்க பாருங்கள். அதில் இங்கே வந்து படையில் இங்கே போட்டுட்டு செய்வாங்க. அதாவது நீங்கள் பார்ப்பீங்க சிக்கன்லாம் இங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்லி மேலே முனிசாமிக்கு சிக்கன் முட்டை அப்படி சொல்லி எல்லாமே வந்து வச்சு தான் வழிபடுவாங்க. அது வந்து இந்தியா கல்ச்சர்லேயே அப்படி இருக்குது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 80 பேர் இங்கே தான் வந்தோம். எத்தனை பேர்? 80 குடும்பமா? 80 குடும்பமா? இங்கே தான் அந்த மன்சூரி அன்னைக்கா? ரதத்தை அங்கே கொண்டு விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்து இடத்துல வந்தது. இதில் கூட வெடிப்பு விழுந்துருக்கு. இது நார்மல் வெடிப்பா இல்லை? மரத்தில் உள்ள வெடிப்பு. ப்ரோ வாங்க சாமி கும்பிடுங்க ப்ரோ. ஆமாம், இந்த சாமிக்கு எப்படி திருவிழா மாதிரிலாம் பண்ணுவீங்களா வருஷத்தில்? வருஷத்துக்கு இருக்கா? எந்த மாதத்தில் பண்ணுவீங்க? அப்படி ஒன்று. என்னங்க? ஆமாம் அப்படி. முனிசாமி இங்கே தான் ப்ரோ இருக்குது பார்த்தீங்களா? முனிசாமி வழிபாடு சிக்கன்லாம் வச்சு வழிபாடு தமிழகத்தில் இருக்கு. இதுக்கு திருவிழாண்டு அப்படி செய்கிறீங்களா? 10 நிமிஷம் அந்நியாக்கள் வேகமாக வந்து சமையல் முடிச்சுட்டாங்க. பயங்கர ஸ்பீடாக வந்து
ஒரு பக்கம் சோறு, இந்த பக்கம் சாம்பார் முன்னாடி வந்து காமிச்சிருந்தேன். அண்ட் இங்கே வந்து கறி. ஸோ அவங்க வந்து சாமிக்கு பூஜை பண்ணுறாங்க படையல் வச்சு. அண்ட் வேக வேகமாக வந்து பார்சல் பண்ணாங்கன்னு சொன்னால் அது ஈஸி. சொன்னால் ஒரு இடத்துல எல்லோரும் கூட்டமாக கூடி வந்து சாப்பிட்றதுன்றது வந்து இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் வந்து இடம் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரியது இல்லை. அப்புறம் வந்து ஒரு இடத்துல அதிக நேரம் வந்து கொடுத்து வந்து இருக்கே இல்லாது அப்படிங்கிறதுனால இது ஈஸியான ஒரு வேலை அப்படிங்கிறதுனால இதை பண்ணி முடிச்சிடுறாங்க. பார்சல் அடிபடுது வேகமாக. சேஃபாக பார்த்தீங்களா, சேஃப்டியாக தான் எல்லாமே பண்ணுறாங்க. மாஸ்க் போட்டு எல்லாம் செஞ்சு சுகாதார முறையில் அப்படியே நடக்குது. உண்மையில் இந்த ப்ரொசஸை வந்து கையாளுறதுன்னு ரொம்ப கஷ்டம். ஸோ நான் ஓகே ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் வந்து கொடுத்து வரதுன்றது அது உடுப்பை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் இதுக்கே போகிறது இல்லை. அதனால தான் என்ன சொன்னால் அது பெரிய தலையடியாக போயிடுச்சு. அந்த உடுப்பை கலெக்ட் பண்ணி பிரித்து கொடுக்குன்ற பெரிய ஒரு தலையடி. இப்போ என்ன சொன்னால் அதை வந்து எடுத்து ஒவ்வொரு ஃபேமிலியும் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு வந்து பிரித்து கொடுக்கணும். அதுக்கு வந்து நம்மளுக்கு டைமே போதாது. ஸோ உள்ளே வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து ஓரளவுக்கு நார்மலாக ப்ரெஷர்ஸை முடிக்கிறாங்க. இங்கே சாப்பாடு கொடுத்து அங்கே வந்து துணிமணியை கொடுத்து அப்படி வந்து முடிச்சிடுறாங்க. அது சொன்னால் இவ்வளோ பேரும் வந்திருக்காங்க. இப்போ லஞ்ச் டைம் தான். டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்கள். ஸோ இப்போ 1 மணி ஆக போகுது. ஸோ லஞ்ச் டைம் தான். இந்த டைமில் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, என்ன சொன்னால் இதுக்கு முதல்ல வந்து நிறைய பேர் எங்களோட கேட்டிருக்கீங்க இப்படி உடுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. நாங்கள்லாம் வந்து இயலாதுன்னு சொல்லியிருக்கோம். காரணம் இதுதான். இதை வந்து கையாளுறதுன்றது வந்து கஷ்டம். அதனால தான் நாங்கள் அந்த பொறுப்பை எடுக்கிறது இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இனிமேல் யாராச்சும் தம்பி நாங்கள் செய்யட்டான்னு சொல்லி கேட்டிங்கன்னாலும் நாங்களும் அப்போயும் மாட்டோன்னு தான் சொல்லுவோம். நாங்கள் இன்றைக்கி இவங்களுக்கு ஓகே சொன்னது வந்து எங்கள்கிட்ட கொஞ்சம் வேண்டப்பட்ட ரிலேட்டிவ். அது போக வந்து ரிலேட்டிவ்ன்றதுக்காகலாம் கிடையாது. அவங்க தான் எல்லாம் ஒழுங்குமே. நாங்கள் மீடியா சப்போர்ட்டுக்கு மட்டும் சைடில் வந்து நிற்கிறோம். அதனால தான் என்ன சொன்னால் தலை வெடிச்சிடும் இதுக்குள்ளெல்லாம் நம்ம போகணும்னு சொன்னால். அதனால் நாங்கள் வந்து கையாளுறது இல்லை. இது அப்படி யாராச்சும் கொடுக்க போகிறீங்களா இருந்தால் நீங்களே இந்த இவங்க செஞ்சு ஒழுங்கு மாதிரிலாம் செஞ்சுட்டு சப்போர்ட்டு கூப்பிடுங்க. சப்போர்ட்டுக்கு சைட்டால் வரும். ஆனால் நாங்கள் அதுக்குள்ளே தலையை விட்டோன்னு சொன்னால் தலை எங்களுக்கு வெடிச்சிடும். பாருங்கள் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி அது தேர்ந்தெடுத்து ஏஞ்சி உடனே அவங்களுக்கு கொடுக்குறன்றதெல்லாம் கஷ்டம். அதுக்கு நிறைய சண்டை வரும். அவங்களுக்கு ஒழுங்கான உடுப்பு வரல அப்படி இப்படிலாம் சொல்லி தெரிந்தானே நிறைய பிரச்சனைகள் வரும் இப்படி. ஸோ அதான் வந்து ஓகே இல்லை பிரச்சனை இல்லை, அங்கே எடுக்க மட்டும் இல்லை. ஓகே, ஸோ அப்படி வந்து ஓரளவுக்கு சண்டை வராமல் பிரச்சனை வராமல் எப்படி கொடுக்கலாமோ அந்தளவுக்கு வந்து ட்ரை பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பாப்பம் பெறாமல் இருந்தால் சந்தோஷம் தான் எங்களுக்கும். பார்க்கலாம். கஷ்டம் இப்படி கொடுக்குறது. ரவி தெய்வானை மலர், தெய்வானை மலர் நன்றி. எமது அன்பை ஏற்றுக்கொண்டு மட்டக்களப்பிலிருந்து வருகை தந்து எமது மண் சரிவிலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவ்வாறான உதவிகளை செய்ய மனம் படைத்தவர்கள், இறைவனிடம் மனம் படைத்தவர்கள் தான் இவர்கள்லாம். காரணம் யாருமே எதிர்பார்க்குறதில்ல இவ்வாறான உதவிகள் செய்வாங்கன்ட்டு. மலேசியாவில் வசிக்கும் ஜெயபாலன் என்பவர் நல்ல உள்ளம் படைத்தவர். அவர் அங்கே இருக்கும்போது இவ்வாறான அவரை ஊரை சார்ந்த மக்களிடம் நண்பர்களிடம் இவ்வாறான உதவிகளை செய்யுங்கள் என்று இங்கே மட்டக்களப்பிலிருந்து யூரி தொழிற்சாலை பிறகு வருகை தந்து இவ்வாறான உதவி செய்ததற்கு மிக மிக நன்றி. ஒரு மனமுள்ளவர்கள் தான் எல்லா உதவிகளையும் செய்ய முடியும். மனம் இல்லாதவர்களும் உதவி செய்வார்கள். பார்த்துவிட்டு இதை நாங்கள் என்ன எதிர்பார்க்கின்றால் இவ்வாறான உதவிகள் வந்து நம் குழந்தைகளுக்கும் செல்லும். அன்பான உள்ளங்கள் இங்கே பாருங்கள், அன்பான உள்ளங்கள் எதிர்கால சமுதாயத்துக்கு அன்பான உள்ளங்கள் இருக்குது. நாங்கள் இல்லாவிட்டாலும் இந்த குழந்தைகள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் உங்களுடைய நலமும் எங்களுடைய நலத்தை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி. உங்களுடைய நலத்துக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்கின்றோம். காரணம் எமது மக்கள் தாய்க்குளம் ஊர் மக்கள் என்று நினைத்து கனதூரம் இங்கே வருகை தந்து காலையில் வருகை தந்து இவர்களுக்கு சகல வேலைகளையும் உதவி செய்து கொடுத்த திரு தங்கச்சி ஊர்வசி, மற்றது எமது நண்பர்கள் அனைவரும் உதவி செஞ்சாங்க. இந்த சமைக்கிறதுக்கு சகல விதங்களும் உதவி செஞ்சாங்க. அதுக்கு முதல் நன்றி. சின்ன ஒரு ரிஸ்கஸ்
இங்கே 9 குடும்பம் 10 குடும்பமாக்கிய ஒரே இலக்கில் இருக்கிறாங்க. உங்களால் முடிந்தால் மலசல கூடம் வாய்ப்பை எங்களுக்கு செஞ்சுட்டாங்க. காரணம் 10 குடும்பம் ஒரு மலசல கூடத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது கஷ்டம் கடினம். முடிந்தால் மலசல கூடமும் ஒரு தண்ணி டேங்க் ஒரு உங்களுக்கு முடிஞ்சால் அதையும் உங்களால் முடிந்தால் கண்டிப்பா அந்த ஐயாவுக்கு சொல்லுங்கள். நல்ல உள்ளம் படைத்தவர்கள் எப்படியும் கொடுப்பாங்க. அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்களுக்கு இதை மட்டும் பண்ணுங்க, நீங்கள் ஒரு எஸ்டிமேட் எடுத்து கொடுங்க. எத்தனை டாய்லெட் வசதி தேவை, டேங்க் உரிய எஸ்டிமேட் மட்டும் கொடுங்க. நாங்கள் எஸ்டிமேட் ஒன்று எடுத்தாரோம். மலேசியாவில் வேலை இருக்கும் ஐயா அவர்களுக்கு யூரி தொழிற்சாலை பிரிவு அனைத்து மக்களும் நன்றி கடன் பட்டுள்ளோம். நன்றி, வணக்கம். அதோடு அங்கே எங்களுடைய எதிர்பார்ப்புக்கு உதவி செய்ய வருகை தந்திருக்கும் சிறிய ஒரு பரிசாக நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம். அதையும் அது நண்பர்கள் தருவார்கள். கொடுங்கம்மா. 2 கையில் கொடுங்கம்மா. 2 கையிலும் கொடுத்து கும்பிடுங்க. தேங்க்யூ. இதில் உண்மையில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், நாங்கள் நிறைய இடத்துல போயிருக்கோம், நிறைய விதமான ஹெல்ப் பண்ணியிருக்கோம். உண்மையில் இந்தளவுக்கு யாரும் வெல்கம் பண்ணது கிடையாது. ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து அக்காவுக்கு சொல்லணும், அண்ட் ப்ரோவுக்கு வந்து சொல்லணும். உண்மையில் அண்ட் இன்றைக்கி சமைச்ச அண்ணாக்கு எல்லாருக்கும் சொல்லணும். அவங்களோட வேலையும் விட்டுட்டு அவங்களோட வேலைப்பழுக்களையும் பாராமல் இன்றைக்கி வந்து எங்களுக்காக ஹெல்ப்பாக இருந்து உதவி செய்திருக்காங்க. அண்ட் உண்மையை சொல்லப்போனால் இப்படியான இடத்துக்கு நாங்கள் போகிறோம், 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம் அப்படி சொன்னால் நாங்கள் தான் எல்லா வேலைகளும் செய்து நாங்கள் தான் சமைச்சு சாப்பாடு கொடுத்துருக்கணும். ஆனால் எங்களுக்கு வந்து அந்த உதவி அக்காக்கள் கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த ப்ரோ எல்லாரும் சேர்த்து கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் எங்களால் இது சமைக்க தெரியாது உண்மையாக சொல்லப்போனால். அண்ட் அவங்களால தனி ஒருத்தங்களாம் சமைக்கல, அதனால தான் ஹெல்ப் கேட்டோம். ஹெல்ப்பை வந்து உண்மையில் பாரபட்சம் பார்க்காம பெரிய அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலாக நான் உங்கள் எல்லாருக்குமே இதை தேங்க் பண்ணிக்கொள்கிறேன். அண்ட் வந்து இங்கே இருக்கிற பிள்ளைங்கள் எல்லாருமே. அண்ட் எனக்கும் இன்னொரு மனசங்கடம் இருக்குது. இது வந்து யூசெட்டை உடுப்பு அப்படிங்கிறதுனால வந்து பட் வந்து அங்கேருந்து அவங்க மனசாட்சிப்படியை கலெக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. யாருக்காச்சும் யூஸ் ஆகும், நம்ம அது குப்பையில் வீசுறதை விட 4 பேருக்கு அது உதவியாக இருக்கும். அதாவது நிறைய பழமொழியெலாம் அதுக்கு சொல்லுவாங்க. நான் அதை சொல்லி இந்த டைமில் வந்து டைமை எனக்கு எடுத்து விரும்பலை. ஓகே, எல்லா பேருக்கும் நன்றி. அண்ட் கோபதாபகங்கள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க, சரிங்களா? ஓகே, இந்தாங்க இதை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. தம்பி வாங்க வாங்க தம்பி வாங்க. ஓகே, வெல்கம் பண்ணுறாங்க. சரி சரி சரி. ரைட் அண்ணா கொடுங்க. ரைட்டா சரி சரி. அந்த அண்ணா அப்போ அந்த அண்ணாவுக்கு அவரையும் கொஞ்சம் பாருங்க. இந்த வாங்க கொஞ்சம் அண்ணா அண்ணா இந்த அந்த அவர் கேமரா கொடுத்து இந்த பாபா அவர் அண்ணாவுக்கு ப்ரோ வெல்கம் பண்ணுங்க. போங்க ப்ரோ, போங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, போங்க ப்ரோ, முன்னால் போங்க ப்ரோ. 2 கையில் கொடுத்தாலுமா? 2 கையில் கொடுங்க. பூமராங் நீங்கள் கொடுத்தது உங்களுக்கே வந்து சேரும், அன்பாக இருந்தாலும் சரி. பிரகலாதன் இந்த ஏற்பாட்டு குழுவில் மிகவும் எல்லாருமே முக்கியமானவங்க தான். பிரகலாதன் அவர்களுக்கு சின்ன ஒரு அன்பளிப்பு எங்கள் மூலியமாக, எங்கள் ஊர் சார் கண்டிப்பாக என்ன சொன்னால், நான் வந்து இதை எதிர்பார்க்கல. இந்த அளவுக்குலாம் சத்தியமாக இலங்கையில் வடக்கு கிழக்கு மலையகம் 3 பகுதிகளிலையுமே வந்து நாங்கள் இப்படி அலைஞ்சு திரிச்சிருக்கோம். உண்மையில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எங்களால் என்ன கொண்டு போய் இப்போ எங்கள்கிட்ட காசில் நாங்கள் பண்ணுறது கிடையாது, எல்லாமே வந்து காணொலி பார்த்து கொண்டிருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு முடிய, அவங்களால அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போட முடிஞ்சால் அதை கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து ஒரு உறவு பாலம் மாதிரி நாங்கள் இது வரைக்கும் அப்படி நடத்தி கொண்டு வரோம். அவ்வளவுதான். வந்து அந்த வகையில் நிறைய இடத்துல போயிருக்கோம். இந்தளவுக்கு யாரும் அனுசரித்தது கிடையாது. அனுசரிக்கிறத நான் எதிர்பார்க்கல அப்படி. பட் இருந்தாலும் உங்கள்ட்ட அன்பு வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதை வந்து நான் இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று. ஸோ இது நான் அண்ட் தீவா. ஸோ ஆர்ஜி தமிழா வந்து 2 பேர் தான் ரன் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். அண்ட் நம்ம கூட வந்து பிரசாந்த், கிஷோர், டசாலை அப்படி சொல்லி எல்லாருமே வந்துட்டு மூவிங் ஆகிக்கொண்டிருக்கிறாங்க. அண்ட் ரொம்ப அழகாக இருக்குது. தேடி பிடிச்சி இந்த ஃபோட்டோ எங்கே எடுத்தீங்க? ஃபேஸ்புக்கில் நினைக்கிறேன். அப்படிங்களா? தேங்க்யூ ஸோ மச். நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு கிஃப்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லி. ஸோ மலையக மக்களால் வந்து எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அன்பான ஒரு பரிசு. இதை வந்து லைஃப் லாங் வந்து நான் மறக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்யூ. இதை யார் உண்மையில் எதிர்பார்த்தது? ஓகே, தீவாக்கா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இது வந்து தீவாவோட கிஃப்ட்டு. ஸோ அவருக்கும் வந்து இருக்குது. 2 பேரும் அதே ஃப்ரேம் தானே? ஃப்ரேம் அடிச்சுக்கிறேன் அதே ஃப்ரேம். ஓகே, சேம் ஃப்ரேம் தான். ஸோ வந்து
பண்ண நான் விரும்பலை. இதை ஏற்பாடு செய்து அன்பளிப்பாக தந்த எல்லா பேருக்கும் வந்து ரொம்ப 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 நன்றி. நான் இந்த ஒரு மலைய மக்களை தாண்டி வந்து இதே மாதிரி மலையத்தில் எத்தனையோ மக்கள் வந்து இருக்கிறீங்க. உங்களோட வாழ்க்கை நிலைகளை பார்க்கும்போது நான் நிறைய எங்களோட ஊரில் போயிட்டு நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது நம்ம ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வந்து கஷ்டப்படுறது கிடையாது, 3 நேரம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறது கிடையாது. நம்மளுக்கு வார அனர்த்தங்கள் சொன்னால் ஒன்று வெள்ளை அனர்த்தம். 2009க்கு முன்னால் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டோம், அவ்வளோதான் நம்மளுக்கு. அண்ட் இப்போ சுனாமி ஒரு மட்டும் பார்த்துட்டு இருக்கிறது, அவ்வளோதான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மலையக மக்கள் தலைக்கு மேலே மலையோடு இருந்துட்டு எப்போ தலைக்கு மேலே கல்லூருண்டு வரும் அப்படிங்கிற நொடியான வாழ்க்கையை வந்து பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட நம்ம எவ்வளோ மேன்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். நம்மளால் முடிச்சதை வந்து அவங்களும் வந்து நம்மளோட உறவுகள் தான், அவங்களுக்கான ஹெல்ப் பண்ணணும் அப்படி சொல்லி நிறைய பேர்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு விஷயத்தை. அந்த வகையில் எங்களால் என்னென்னலாம் முடியுதோ அதை மலைய மக்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து சேர்ப்போம். அது எங்களோட தலையாய கடமை. அண்ட் அண்ணா இன்னைக்கு வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வச்சிருந்தார், வந்து மலை செல்ல கூட வசதி, அதை வெகு சீக்கிரமாக நாங்கள் வந்து பண்ணி தருவோம். மாற்றம்லாம் வந்து சொல்ல மாட்டோம், எங்களுக்கு வந்து நீங்கள் எஸ்டிமேட்டை மட்டும் கொடுத்துருங்க, அதுக்கும் டேங்க்கான எஸ்டிமேட்டை கொடுத்துருங்க, நாங்கள் அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான இது பண்ணுறோம். அண்ட் வந்து உண்மையில் லாஸ்ட்டாக எல்லா மலையக மக்களுக்கும் உண்மையில் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. உயிருள்ள வரைக்கும் உங்களோட அன்பை வந்து நாங்கள் மறக்க மாட்டோம். சரிங்களா? அக்கா ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? அக்காவுக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ். அக்கா தான் வந்து அக்காவும் அப்புறம் உங்கள் 2 பேரும் தான் வந்து உண்மையில் ஒருங்கிணைப்பாளர்கள், இங்கேருந்து எல்லாமே இது பண்ணிக்கொள்கிறது. ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்ல விரும்புகிறோம். நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன் இதை வந்து கொடுக்கணும் அப்படி சொல்லி ஆசைப்பட்டீங்க நீங்கள்? எங்களை எப்பயுமே மறக்கக்கூடாதுங்கிறதுக்கு, ஊர் மக்களை யாரும் மறக்கக்கூடாதுங்கிறதுக்கு இது. நாங்கள் மறக்க மாட்டோம். இல்லை, ஒரு நினைவு உங்களுக்கு நினைவூட்டிக்கிட்டு இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். பட் வந்து நீங்கள் இப்படியெல்லாம் செலவு பண்ணாதீங்க. சரிங்க, நாங்கள் எங்களால் எது முடியுமோ அதுதான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் சொல்லி நீங்கள் வந்து செலவழிக்காதீங்க தயவு செய்து. அது எங்களுக்கு ஒரு மனசங்கடமாக இருக்குது. சரிங்களா? ஓகே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வருகை தந்த எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றிங்கம்மா. சரிங்களா? ஓகே, நன்றி. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேட்ட வசதிகளை பண்ணி தரதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, நன்றி.